ஏப்ரல் 2024 கிரகநிலைகளை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரகநிலைகளோடயே இருக்கு. கூட்டு கிரக அமைப்பிலேயே மேஷத்துல குரு புதன், கன்னியில கேது, சனி செவ்வாய் கும்பத்துல, சூரியன் சுக்கிரன் ராகு மீனத்துல. இது ஆரம்பத்துல. ஏப்ரல் 9 புதன் வக்ரமடைஞ்சு அவர் மீனத்துக்கு போயிடுறார். செவ்வாய் 10 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துடுறார். சுக்ரன் 11 மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த கிரக மாற்றங்களும் இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படுது. பட் எது எப்படி இருந்தாலும் கூட்டு கிரக அமைப்பிலேயே தான் காணப்படுது. மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிறைய 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 நல்லா இருக்கு. அதாவது 3ஆம் வீட்டில் போய் சூரியன் 13 வரைக்கும் உட்கார்ந்துருக்கார். 3ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கார். 3ல் ராகு அப்படின்றது யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன். அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் வீட்டில் குரு இருக்கார். 4ஆம் வீட்டில் சூரியனும் 13 அதாவது 14 போய் ஜாயின் ஆகிடுறார். இது எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஸோ மொத்தத்தில் எந்த ஃபீல்டு, ஹவுஸ் ஒய்ஃப், ஃபேமிலி, பிஸ்னஸ், கெரியர், ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி, எஜுகேஷன், எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் அவ்வளவு ஃபேவரபிளாக இருக்குது. ஆனால் இந்த 2ஆம் வீட்டில் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருப்பது மிகவும் 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 எச்சரிக்கை தேவை. எதில்? உங்கள் பேச்சில், உங்களுடைய நாக்கில், உங்களுடைய வார்த்தையில். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா மகர ராசி அன்பர்கள் உச்ச கட்டத்துக்கு போக முடியும். அது என்னன்னா, யாரையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். டோன்ட் ஹர்ட் ஹார்ட்ஸ் பை ஸ்பீச். ஸோ உங்களுடைய வார்த்தை இப்போ வெடுக்குன்னு வரக்கூடிய மாதம். அப்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய வார்த்தையில் மட்டும் இருந்துக்கிட்டிங்கன்னா போகிறோம். சரி, இது பின் பாயிண்ட்டாக சொல்கிறோம். வார்த்தையில் மட்டும் இருந்துக்கிட்டாலே போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் சூப்பர் ஃபேவரபிளாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இப்போது நீங்கள் இது எப்படி எடுத்துக்கணும்னா, சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட் பட் காஷன் இன் ஸ்பீச், அவ்வளோதாங்க. இதை எந்த ரூபத்தில் சொன்னாலும் சரி. ஏன்னா ஃபினான்ஷியல் ஃப்ளோ 3ல் 4ஆம் வீட்டில் குருவும் சூரியனும் சேர்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய யோகம். அதாவது நல்ல அட்வைஸ் கிடைக்கும். இப்போது நீங்கள் அட்வைஸ் கிளியராக வாங்கிடுவீங்க. ஆனால் இப்போ இது எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்டர் கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லுவார், கிளியராக கேட்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் நீங்கள் லாஸ்ட்டில் என்ன சொல்லிடுவீங்கன்னா, டாக்டர் லாஸ்ட்டில் சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த செவ்வாய் சனி 2ல் இருக்கனால ஃபஸ்ட்டில் போன உடனே நான் திரும்பி வந்திருக்கேன் பார்த்தீங்களா, போன மாதம் நீங்கள் கொடுத்த மாத்திரை எதுவுமே வேலை செய்யலை, என்னமோ போங்க, திரும்பி தான் வரவழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காருவீங்க. அப்போ அவங்க மனசை போக் பண்ணிட்டீங்களே, அவங்க எப்படி கிளியர் கட்டாக பண்ண மனம் வரும்? அந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் மீட் பண்ணுறீங்களோ அவங்களெல்லாம் போக் ஆகிடுவாங்க. அவங்க போக் ஆறதுனால உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்டு ரிசல்ட் வராது. ஸோ இங்கே அந்த போக்கின்ற ஒரு எலிமெண்ட்டை வார்த்தையினால் யாரையும் புண்படுத்தக்கூடாதுன்றது தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனேயே உங்களுடைய தாரக மந்திரமாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஜென்ம சனி தான். அந்த ஜென்ம சனியில் செவ்வாய் வேற போய் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளால் மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் இழுத்துட்டு வந்துடுவீங்க. உங்கள் குடும்பத்துக்கிட்டேருந்து உங்களுக்கு பிரிவினை ஆயிடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுலேயும் இப்போ புதுசாக கல்யாணமான மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையில் தயவு செஞ்சு வா போ சாப்பிடு எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்காம, என்னம்மா இப்போ தான் எழுந்திரிச்சியாம்மா அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி வாம்மா சூடாக இருக்கும்போது சாப்பிட்லான்னு சொல்லுங்கள். என்னங்க உடம்பு முடியலையான்னு கேளுங்க. எது எடுத்தாலுமே நீங்கள் ஒரு 4 வார்த்தையில் சென்டென்ஸாக பேசுங்க. ஒரு மா, ஒரு ரா, ஒரு ஹக், ஒரு ஷோல்டர் டச்,
ஒரு ஃபீல், அதோடு நீங்கள் பேசும்போது பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம். ஏன்னா இது மிகப்பெரிய பிரச்சனையை பெரும் அளவுக்கு கொண்டு வந்துருங்க. அதாவது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பிஸ்னஸில் இருக்கிறவங்க நீங்கள் சூப்பராக பண்ணி ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு பிடிக்காதனால, அவன் ஆர்டர் என்ன தான் பண்ணி கொடுத்தாலும் அவன்கிட்ட கொடுக்கவே வேண்டாம், இனி கட். 20 வருஷமாக அவன்கிட்ட கொடுத்தோம், இனி கொடுக்காதப்பா, அந்த வார்த்தையெல்லாம் நம்மளால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் அதிர்ஷ்டங்கள், உங்கள் யோகங்கள் எல்லாமே வார்த்தையினால் ரொம்ப பெரிய நஷ்டத்துக்கு கொண்டு போயிடும். வசதி வாய்ப்புகள் உங்கள் வார்த்தையினால் அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஸோ சந்தோஷமான எந்த ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். செவ்வாய் சனி சேர்க்கைன்றது மிகப்பெரிய பிரச்சனையாக, மிகப்பெரிய வம்புகளை இழுத்து விட்டுரும். ஸோ நீங்கள் பங்காளிகளோட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து அப்படின்ற ஒரு பாண்டேஜையே பிரேக் பண்ணிடும். ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது ஒன்று மட்டும் ரொம்ப முக்கியம். லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரொம்ப 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 காஷனாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 8 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வரலான்னு நினச்சிக்குவாங்க. அந்த ஃபைனல் டிசிஷன் போது ஏதோ ஃபேமிலியில் இருக்கிறவங்கள இவங்க பேச போய், என்ன நீ இப்படி பேசுகிற, வேண்டாம்ப்பா, உன்னோட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பழசெல்லாம் கிளறி டோட்டலி பிரேக்கப்பில் முடிஞ்சிடும். ஸோ இப்போ ரொம்பவுமே பேச்சில் கவனம். எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இந்த மந்த்தை தள்ளி விட்டுருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இங்கே வேண்டியது நிதானம், அலர்ட் அலர்ட் அலர்ட். எக்கச்சக்கமான சேலஞ்சஸும் வரக்கூடிய மாதம் தான் இது. அந்த சேலஞ்சை பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி மற்றவங்களோட அட்வைஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பார்ட்னர் போகிறீங்க, அப்போ உங்களுக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு, நீங்கள் முதல்ல போகும்போதே சொல்லிடுங்க, அவன் ஏதாவது பேசினான்னா நான் உங்களை பார்க்குறேன் பார்ட்னர், நீங்கள் எடுத்து பேசிடுங்க. நான் எதுவுமே பேசக்கூடாது பார்ட்னர், இப்போ பேசினா எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்படின்னு முதல்லையே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்கள எஜுகேட் பண்ணி உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி போகிற மாதிரி ப்ரொசீட் பண்ணுங்கள். எந்த ஒரு சண்டை சச்சரவு, ஈவன் உங்களுடைய லேபரர்ஸ்ட்டை, உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்கிட்ட, உங்களுடைய ஈக்குவல் மெம்பர்ஸோட, அது ஃபேமிலியாக இருக்கட்டும், அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் இப்போ நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறது அவ்வளவு நல்லதில்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரொம்பவே நிதானம்ன்ற ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சிக்கணும் அப்படின்றது மைண்டில் நீங்கள் கொண்டு வந்துடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ ஓவர் திங்கிங் வரும், ஓவர் தாட்ஸ் வரும். ரைட்டான தாட்ஸாக இருக்கும், ஆனால் ராங்காக அதை ப்ரிடிக்ட் பண்ணிடுவீங்க. உங்கள் மனசில் ஒன்று தோணும், ஆனால் சொல்லும்போது அது வேறு மாதிரி தப்பாக போயிடும். ஸோ இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துலேயே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மைண்டு கவர்ன்ஸ் அவர் பாடி இல்லையா? ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, யாருமே உங்களை வந்து புரிஞ்சுக்கல, யாருமே உங்களுக்கு தோள் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். அண்ட் சுய ஜாதகம் இப்போ ரொம்ப முக்கியங்க. சுய ஜாதகத்தில் சப்போர்ட்டிவான பிளானட்ஸ் இப்போ திசாபுத்தி நடத்தினா அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி நடந்து போகும்போது சண்டை, ஆட்டோக்காரனோட சண்டை, கால் டாக்ஸியோட சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, குடும்பத்தில் சண்டை, எல்லாருமே ஒதுக்குற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து உங்களுக்கு அதிகமாக டென்ஷன் ஆகிடும். சார் தயவு செஞ்சு டிரைவிங்கில் கேர்ஃபுல்லாக இருங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நிதானம் 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 இந்த மந்த் ரொம்பவே தேவை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மனசை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஹீட் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனேயே மோர் குடிங்க. வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குடிங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஃபைபர் கண்டென்ட் நீங்கள் சாப்பிடுங்க. ப்ரோட்டீனை நல்லா ரிச்சாக வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நிதானமான வார்த்தைகள், நிதானமான ஸ்லோகங்கள், பொறுமை அப்படின்ற விஷயங்கள், எந்த ராகங்கள் சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த ராகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை கேளுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, லலிதா சஹஸ்ரநாமம் கேளுங்க. உங்களையே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வர்ற மாதிரியும், அது ஸ்வீட்டாக சாஃப்டாக, இன்னும் சொல்லணுன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸ்மைலி பொம்மை, அந்த ஸ்மைலியை மனசில் நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம். மகாவிஷ்ணுனுடைய கோயில் ரெகுலராக இப்போ போகிறது ரொம்ப நல்லது. துளசி செடிக்கு தண்ணி ஊற்றுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் வந்து துளசி எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு கொடுங்க, துளசி மாலை போடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். காரம் குறைச்சிக்கோங்க. எதுவுமே நிதானத்தோட ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இந்த மந்த் ஈஸியாக மூவ் ஆகிடும். ஸோ உங்களுடைய 7 சனியில் இது மிக முக்கியமான மாதம். ஸோ ரொம்ப சாஃப்ட், ரொம்ப டேக் இட் ஈஸி. ஜீர்ணிக்க முடியாத எந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே அதை ஜீர்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. புரியலை தெரியலை அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதி அதை கிழிச்சு போட்டுடுங்க. கோவம்ன்றது இப்போ ஆகவே ஆகாது அப்படின்றது மைண்டில் நினச்சிக்கோங்க. இது எல்லா ரூபத்துலேயுமே இருக்குது. இது நம்ம என்ன பேர் வைக்கலான்னா இம்பேலன்ஸ் எமோஷன்னு வச்சுக்கலாம். அது குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, லேடிஸ்க்கு, ஜென்ஸுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அனைவருக்கும் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குன்னு பல ரூபத்தில் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயம் உங்களுடைய எமோஷன், உங்களுடைய வார்த்தை எல்லாத்தையுமே கீழே கொண்டு வந்துடும். ஸோ எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைக்கும் போகாதீங்க. சிரிச்ச முகத்தோட நீங்கள் வந்துருங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகு போட்டு நைட் பால் குடிங்க. நல்லா தூங்குங்க. பாதங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் படுங்க. ஹாட் வாட்டரில், அதாவது தாங்கக்கூடிய சூடில் கல்லுப்பு போட்டு பாதத்தை உள்ளே விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய வார்த்தையே நான் சொல்ல விரும்புகிறது ரிலாக்ஸேஷன். சித்ரா பௌர்ணமி ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. சித்ரா பௌர்ணமியில் எப்படியெல்லாம் நம்ம கொண்டாடுவோன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அன்னைக்கு ரொம்ப மனசை லயிச்சு நீங்கள் கும்பிடுங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஓகே. ஏப்ரல் 2024 சுப நிகழ்ச்சிகள். 2ஆம் தேதி 16ஆம் தேதி அஷ்டமி, 3ஆம் தேதி நவமி, 5ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் ஏகாதசி, 6ஆம் தேதி பிரதோஷம், 8ஆம் தேதி அமாவாசை, 9ஆம் தேதி உகாதி பண்டிகை, 10ஆம் தேதி சந்திர தரிசனம், 11ஆம் தேதி கிருத்திகை விரதம், 12ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 13ஆம் தேதி பஞ்சமி, 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு, 15ஆம் தேதி சந்தான சப்தமி, 17ஆம் தேதி ராமநவமி, 21ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம், 23ஆம் தேதி பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் காலை 8:04 மணியிலிருந்து 9:34 வரை. 27ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 28ஆம் தேதி ஸ்ரீ வராக ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555